முகநூல் ரசிகர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். சித்ரா லட்சுமணன் என்ற பெயரிலும் சோஷியல் டாக்கீஸ் என்ற பெயரிலும் முகநூல் பக்கங்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதே வரிசையில் இப்போ சாய் வித் சித்ரா என்ற பெயரிலே ஒரு முகநூல் பக்கம் துவங்கப்பட்டிருக்கிறது. சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற எல்லா நேர்காணல்களும் இனி சாய் வித் சித்ரா முகநூல் பக்கத்தில் தான் இடம்பெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய மற்ற முகநூல் பக்கங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆதரவை நீங்கள் இதுவரையிலும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறீர்களோ அதே மாதிரி ஒரு ஆதரவை இந்த சாய் வித் சித்ரா முகநூல் பக்கத்துக்கும் தாங்கள் அன்பு கூர்ந்து வழங்க வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சாய் வித் சித்ரா முகநூல் பக்கத்தை தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு நிகழ்ச்சியை பற்றிய உங்களுடைய கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள். அதே மாதிரி அந்த பக்கத்தை லைக் பண்ண தவறாதீங்க. நன்றி, வணக்கம். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் கவுண்டமணி சார் இந்த நக்கல் பண்ற வித்தையை யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாருன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. கவுண்டமணியை பொறுத்த வரைக்கும் இந்த கிண்டல் நக்கல் இதெல்லாம் இருக்க அவருடன் கூட பிறந்தது அப்படின்னா அவரோட பழகிய பல நண்பர்கள் நம்முடைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காங்க. படத்தில் நடிக்கும்போது மட்டும் இல்லை, மற்றவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதே நக்கல் கவுண்டமணிகிட்ட எப்பவும் இருக்கும். அதை பல முறை நானே பார்த்துருக்கிறேன். ஆவாரம்பூ படத்துல நடிகர் வினத்துக்கு ஜோடியா நடிச்ச நடிகை நந்தினி இப்போ எங்க இருக்காங்க அண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாலக்கோட்ல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. ஆவாரம்பூ படத்தில் நடித்த நந்தினி இப்ப எந்த படத்திலையும் நடிக்கல, இனிய இல்லற வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறார். பல அற்புதமான பாடல்களை எழுதியிருக்க கவிஞர் புலமை பித்தன் ஏன் நிறைய பாடல்களை எழுதல, அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படலையா அல்லது அவர் முயற்சி எடுக்கலையான்னு கோவையிலிருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. புலமை பித்தன் பாட்டு எழுத வந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கவிஞர் கண்ணதாசன், இன்னொரு பக்கம் வாலி கோலோச்சு கொண்டிருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் எம்ஜிஆருடைய அபிமான பாடலாசிரியராக இருந்தும் கூட புலமை பித்தனால் அதிகமான திரைப்படங்களுக்கு பாடல் எழுத முடியல. பாடலாசிரியராக வந்ததுக்கு பின்னாலே திரைப்பட வாய்ப்பு வந்தால் வேண்டாம் என்று யாராவது சொல்லுவாங்களா என்ன? அவரை பொறுத்த வரைக்கும் படங்களுக்கு பாட்டு எழுத அவர் தயாராகத்தான் இருந்தார். மிகப்பெரிய அளவிலே அவருக்கு அழைப்புகள் இல்லை. புலமை பித்தனோடு ஒரு திரைப்படத்தில் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மிகவும் அற்புதமான ஒரு கவிஞர் அவர். மிகப்பெரிய சொல்லாட்சி அவரிடம் இருந்தது. முருகதாஸ் சார் அண்ட் சல்மான் கான் சாரனுடைய காம்பினேஷனில் உருவாகி இருக்க சிக்கந்தருடைய ட்ரெய்லர் பார்த்தீங்களா? அந்த ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது அந்த படம் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் குறைவாக இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் முருகதாஸ் சாரனுடைய பல படங்களை சேர்த்து உருவாக்கின படம் மாதிரியும் தெரியுது. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு ஸ்ரீலங்காலேருந்து மதீஷாந்த் கேட்டிருக்காங்க. ஒரு ட்ரெய்லரையோ டீசரையோ பார்த்தா அதை ரசிக்கிறதை விட அதை இப்படி கடுமையாக விமர்சிப்பது தான் இன்றைக்கு பல ரசிகர்களுடைய போக்காக இருக்குது. அப்படித்தான் உங்களுடைய இந்த விமர்சனத்தையும் நான் பார்க்குறேன். பல பக்தி பாடல்களுக்கு இசையமைச்ச டிஎம்எஸ் ஐயா ஏன் சினிமாவுக்கு இசையமைக்கலன்னு ஹரிகுமார் லக்ஷ்மணன் பெல்ஜியம்லேருந்து கேட்டிருக்காங்க. பல பக்தி பாடல்களுக்கு இசையமைத்த டிஎம் சௌந்தரராஜன் திரைப்படத்துக்கு இசையமைக்கலன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? முக்தா சீனிவாசனுடைய இயக்கத்திலே முத்துராமனும் சுஜாதாவும் நடித்திருந்த பல பரீட்சை அப்படின்ற படத்துக்கு இசையமைத்தவர் டிஎம் சௌந்தரராஜன் தான். பிரபுதேவா மாஸ்டர் நடன இயக்குனராக அறிமுகமான திரைப்படம் என்னன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சிங்கிதம் சீனிவாசராவுடைய இயக்கத்திலே கமல்ஹாசன் நடித்திருந்த மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படம் தான் பிரபுதேவா நடன மாஸ்டராக அறிமுகமான முதல் திரைப்படம். அந்த படத்தினுடைய டைட்டில் அவருடைய பெயர் பிரபுதேவா என்று இடம்பெற்றிருக்காது, எஸ் பிரபு என்று இடம்பெற்றிருக்கும். நடிகர் சுரேஷ் மேனன் தான் ரேவதி மேம்னுடைய கணவர் என்ற செய்தி உண்மையான குவைட்லேருந்து அமுதேஸ்வரன் கேட்டிருக்காங்க. நடிகர் சுரேஷ் மேனன் தான் ரேவதியுடைய கணவர் என்பது உண்மைதான். ஆனால் இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவில்லை என்பது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். புராண மற்றும் பக்தி படங்களை நடிக்கும் பொழுது அந்த படத்தில் நடிக்கிற ஆர்டிஸ்ட் அண்ட் அந்த செட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சைவ உணவு தான் தருவாங்களா அல்லது அசைவ உணவும் தருவாங்களான்னு விருதுநகர்லேருந்து மாதவன் கேட்டிருக்காங்க. பக்தி படங்களுடைய படப்பிடிப்போ புராண படங்களுடைய படப்பிடிப்போ நடைபெறும் போது பெரும்பாலும் சைவ உணவுகளைத்தான் படப்பிடிப்பு தளங்களிலே பரிமாறுவார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாரனுடைய பல திரைப்படங்களுக்கு இசையமைச்சர் இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் சார் மொத்தம் எத்தனை திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காருன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த பல திரைப்படங்களுக்கு இசையமைத்த ஜி ராமநாதன் 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். ஆனால் துல்லியமாக அவர் எத்தனை படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் அப்படின்ற விவரங்கள் எந்த பதிவிலும் இல்லை. எம்ஜிஆர் சார் அண்ட் சிவாஜி சார் காலத்தில் நடிகர்கள் ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர் அண்ட் முத்துராமன் அடுத்தடுத்த இடங்கள்ல இருந்த மாதிரி அதுக்கு முந்தைய தலைமுறையில் சூப்பர் ஸ்டார்களாக இருந்த பியு சின்னப்பா அண்ட் பாகவதர் இவங்களுக்கு அடுத்தடுத்து இருந்த ஹீரோக்கள் யாருன்னு வடபழனியிலேருந்து ஜெயச்சந்திர கேட்டிருக்காங்க. பியு சின்னப்பாவும் எம் கே தியாகராஜபாவும் நடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும்
புராண படங்கள் தான். அதனால் அவர்களுக்கு அடுத்த கதாபாத்திரங்கள் அப்படின்னு பெரிதான கதாபாத்திரங்கள் அந்த காலகட்டத்திலே இல்லை. நடிகர், பாடகரன், தொலைக்காட்சி தொகுப்பாளராக இருந்த ஏவி ரமணன் சாரோட பணியாற்றின அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ண முடியுமா? அண்ட் அவருடைய இன்டர்வியூ சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு நியூ ஜெர்சியிலேருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. நடிகரும் பாடகருமான ஏவி ரமணனோடு நான் எந்த படத்தையும் பணியாற்றதில்லை. ஆனால் ஏவி ரமணன் என்னுடைய நல்ல நண்பர். அவர் இந்த மெல்லிசை கச்சேரியை நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் எனக்கு அவரை ரொம்ப நல்லா தெரியும். அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மெல்லிசை கச்சேரி நடத்தி கொண்டிருந்த பலர் எனக்கு மிக நெருக்கமான நண்பர்களாக இருந்தார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா காமேஷ் ராஜாமணி, ஏவி ரமணன், விஜயமுரளி என்று பலரை சொல்லலாம். இன்று போய் நாளை வா திரைப்படத்தில் நடிகை ராதிகாவுக்கு தோழியாக நடித்த VK பத்மினி இப்போ எங்கே இருக்காங்க, ஏன் இப்போல்லாம் திரைப்படங்களை நடிக்கிறது இல்லைன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. இன்று போய் நாளை வா படத்தில் நடித்திருந்த VK பத்மினி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எங்கே இருக்காங்க அப்படின்ற தகவலை பற்றி நான் பல பேர்கிட்ட விசாரிச்சிட்டேன். யாருக்குமே அவரை பற்றி சரியாக தெரியல. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கின்ற ரசிகர்களாகிய உங்களுக்கு அவங்கள பற்றி ஏதாவது விவரம் தெரியும்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ரோஜா கூட்டம், ஏப்ரல் மாதத்தில், பார்த்திபன் கனவு, பூ ஆகிய திரைப்படங்களில் நடித்த நடிகர் ஸ்ரீகாந்த் இப்பெல்லாம் ஏன் அவருக்கேற்ற ஸ்கிரிப்டில் நடிக்கிறது இல்லை, அவருக்கேற்ற கதைகளை அவருக்கு தேர்ந்தெடுக்க தெரியலையான்னு குவைட்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் சினிமா உலகிலே செல்வாக்கோடு நீங்கள் இருக்கும்போது படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த செல்வாக்கு கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கின்ற வாய்ப்புகள் பெரிய அளவிலே அமையாது. சார், தமிழ் திரைப்படங்களில் பாடல்களுக்குன்னு ஒரு இசையமைப்பாளர் அண்ட் பின்னணி இசைக்குன்னு ஒரு இசையமைப்பாளர்னு 2 இசையமைப்பாளர்கள் பணியாற்றி இருக்காங்களான்னு கடலாளிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே பாடலுக்கு ஒரு இசையமைப்பாளர், பின்னணி இசைக்கு ஒரு இசையமைப்பாளர் என்று பல இசையமைப்பாளர் பணியாற்றிருக்காங்க. உதாரணத்துக்கு சொன்னோன்னா இளையராஜாவை சொல்லலாம், AR ரஹ்மானை சொல்லலாம், தேவாவை சொல்லலாம், இப்படி பல பேரை சொல்லிட்டு போகலாம். சிறந்த நகைச்சுவை திரைப்படங்களை கொண்ட இந்திய மொழி சினிமா எது அண்ட் சிறந்த காமெடி நடிகர்கள் யாருன்னு கனடாலேருந்து தான்வி தரன் சத்யா கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிந்து சிறந்த நகைச்சுவை படங்கள்னா தமிழில் தான் பெரும்பாலும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி நகைச்சுவை நடிகர்களையும் எடுத்துக்கொண்டால் நம்முடைய தமிழ் சினிமாவில் இருந்த நகைச்சுவை நடிகர்களுக்கு நிகராக யாரையும் சொல்ல முடியாது. நாகேஷுக்கு நிகராகவோ, சந்திரபாபுவுக்கு நிகராகவோ, தங்கவேலுவுக்கு நிகராகவோ யாரை சொல்ல முடியும்? நடிகர் விஜய் அரசியலை எந்த கண்ணோட்டத்தோட பார்க்குறாரு, துணிவாக பார்க்குறாரா அல்லது ஈஸியாக பார்க்குறாரான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. விஜய் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சினிமாவிலே இந்த இடத்துக்கு வந்திருக்கார் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா என்ன? அப்படி கஷ்டப்பட்டு வந்திருப்பவருக்கு அரசியல் அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை அப்படின்னு தெரியாதா? அதனால் நிச்சயமாக கஷ்டப்பட்டால் தான் அரசியலில் முன்னேற முடியும் என்பதை அவர் அறிந்திருப்பார். ஜிகர்தண்டா, சூதுக்கவும் மாதிரியான திரைப்படங்களில் கலக்குன நடிகர் கருணாகரனை இப்போ இருக்கிற இயக்குநர்கள் சரியாக பயன்படுத்தாததுக்கான காரணம் என்னன்னு கனடாலேருந்து விஜய் சங்கர் கேட்டிருக்காங்க. பொதுவாக கருணாகரனுக்கு வாய்ப்புகளே குறைந்திருப்பதாக தான் நான் பார்க்குறேன். கருணாகரனை பொறுத்தவரைக்கும் ஒரு சிறந்த நடிகர். வாய்ப்புகளே குறைவாக இருக்கும்போது சிறந்த கதாபாத்திரங்கள் எப்படி அமையும்? ஒரு நடிகர் அல்லது நடிகை ஒரு புது படத்தில் கமிட் ஆகுறாங்கன்னா முதலே முழு சம்பளத்தையும் தந்துடுவாங்களா அல்லது டப்பிங் முடிச்சதுக்கு அப்புறமா முழு சம்பளத்தை தருவாங்களா? அண்ட் அப்படி பேசப்பட்ட சம்பளம் கொடுக்கப்படலைன்னா ஒரு நடிகர் அல்லது நடிகை எப்படி அந்த சம்பளத்தை வசூல் பண்ணுவாங்கன்னு விருதுநகர்லேருந்து மாதவன் கேட்டிருக்காங்க. 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்கின்ற பல கலைஞர்கள் படம் முடிந்து வெளியானதுக்கு பின்னால் கூட அந்த தயாரிப்பாளர்கிட்டருந்து சம்பளத்தை வாங்கி கொள்வார்கள். ஆனால் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா சினிமா உலகிலே உள்ள பலருக்கும் படம் வெளியான பிறகு தயாரிப்பாளர்கிட்டருந்து பணம் வாங்க முடியுமா அப்படின்றதில் மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. அதனால் டப்பிங் பணிகளை முடிப்பதற்கு முன்னால் மொத்த பணத்தையும் கொடுத்து விட வேண்டும் அப்படின்றது தான் பலருடைய நிபந்தனையாக இருக்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட நடிகை தேவயானி சேர்ந்து நடிச்சிருக்காங்களான்னு குவைட்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ரஜினியுடன் ஏதாவது ஒரு படத்தில் எப்படியாவது நடித்து விட வேண்டும் என்பதுதான் தேவயானியுடைய ஆசையாக இன்று வரையிலே இருக்கிறது. இதுவரைக்கும் ரஜினியோடு இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு தேவயானிக்கு அமையலை. சார், ஒரு பழைய பாடலை ரீமிக்ஸ் பண்ணும்பொழுது அந்த பாடலுடைய இசையமைப்பாளர்கிட்ட இருந்து ஒப்புதல் வாங்கணுமா அல்லது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கிட்ட இருந்து ஒப்புதல் வாங்கணுமான்னு கனடாலேருந்து விஜய் சங்கர் கேட்டிருக்காங்க. 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே வெளியான படங்களுடைய பாடல்களை ரீமிக்ஸ் பண்ணணும்னா தயாரிப்பாளரிடம் உரிமை வாங்கினா போதும். ஆனால் சமீப காலத்தில் வெளியான திரைப்படங்களுடைய பாடல்களை ரீமிக்ஸ் பண்ணணும்னா இப்போதுள்ள இசையமைப்பாளரிடமும் அதற்கான அனுமதியை பெற்றாக வேண்டும். அடுத்து இன்று ஒரு தகவல். சிறந்த ரசிகர் தான் சிறந்த கலைஞராக இருக்க முடியும் அப்படின்னு பொதுவாகவே சொல்லுவாங்க. அதற்கு உதாரணமாக ஒரு நிகழ்ச்சியைத்தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளியிருக்கேன். மல்லியம் ராஜகோபாலுடைய இயக்கத்திலே சிவாஜியும் ஜெயலலிதாவும் ஜோடியாக நடித்திருந்த சவாலே சமாளி திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் அந்த படத்திலே முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருந்த VS ராகவன்
ஒரு நாடகத்தை பார்ப்பதற்காக சபா ஒன்றுக்கு சென்றிருந்தார். அன்றைக்கு அந்த நாடகத்தை பார்க்க பிரபல நடிகையான சவுகார் ஜானகி வந்திருந்தார். அவர் முதல் வரிசையிலே அமர்ந்திருந்தார். BS ராகவன் அவருக்கு பின்னாலே ஒரு 6-7 வரிசைகள் தள்ளி அமர்ந்திருந்தார். எதற்காகவோ பின்னால் திரும்பி பார்த்த சவுகார் ஜானகி தனக்கு பின்னாலே 6-7 வரிசைகள் தள்ளி BS ராகவன் அமர்ந்திருப்பதை பார்த்து விட்டார். அவரை பார்த்த உடனே தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்த ஒரு பக்கத்திலே போன சவுகார் ஜானகி, சவாலே சமாளி படத்தை பார்த்தேன், உங்கள் கதாபாத்திரத்தை அற்புதமாக நடிச்சிருக்கீங்க, உங்களை மாதிரி அந்த கதாபாத்திரத்துக்கு யாராலும் உயிர் கொடுத்திருக்க முடியாது என்று அவரை பாராட்டி விட்டு அதற்கு பின்னாலே தன்னுடைய இருக்கைக்கு சென்றாராம். அன்றைய காலகட்டத்திலே தமிழ் சினிமா உலகிலே மிகவும் செல்வாக்குள்ள நடிகையாக இருந்தவங்க சவுகார் ஜானகி. அவங்க எப்படிப்பட்ட ஒரு திறமையான நடிகை என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இருக்கின்ற சவுகார் ஜானகி என்னை பார்த்த உடனே தன்னுடைய இடத்திலிருந்து எழுந்து வந்து என்னை பாராட்டி பேசினார் என்றால் என்ன அர்த்தம்? அவருக்குள்ளே ரசிகத்தன்மை எந்த அளவு இருக்கிறது என்று அர்த்தம் என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் BS ராகவன். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அடுத்த சாய்வு சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் புரட்சித் தலைவர் MGRோடு 30க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலே உதவி இயக்குநராக பணியாற்றியுள்ள துரைராஜ். புரட்சித் தலைவர் MGRோடு இணைந்து ஒரு படத்திலாவது பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்து விடாதா அப்படின்னு பல இளைஞர்கள் ஏங்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட படங்களில் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர் தான் துரைராஜ். புரட்சித் தலைவர் MGRை மிக அதிகமான படங்களிலே இயக்கிய பெருமைக்கு சொந்தக்காரர் பா. நீலகண்டன். அவரோடு இணைந்து பல படங்களிலே பணியாற்றியுள்ள துரைராஜ் ஜெகநாதனுடைய இயக்கத்தில் உருவான வெள்ளை ரோஜா படத்திலே சிவாஜியோடு பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றார். தமிழ் சினிமா உலகிலே மிக நீண்ட அனுபவம் உள்ள துரைராஜ் தன்னுடைய அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.